குட் மார்னிங் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் எக்ஸ்பெரிமெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டர் கிரியேஷன். ஓகேங்களா, நார்மலாக நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறதுக்கு மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ 2010 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுவோம். ஓகேங்களா, இதில் நியூ ப்ராஜெக்ட், இங்கே C# செலக்ட் பண்ணி விண்டோஸ் அப்ளிகேஷன், இதில் நியூ ஃபார்ம் நமக்கு கிடச்சிரும். இப்போது பார்த்திங்கன்னா இந்த டூல் பாக்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ஃபோர்த் எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டர் க்ரியேஷன் தானே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ்லேயே தேடி இதெல்லாமே கண்ட்ரோல்ஸு இதெல்லாமே தேடிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா மெனு ஸ்ட்ரிப் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ட்ரோல் இருக்கும்ப்பா. ஒரு மெனுஸ் அண்ட் டூல் பார் அப்படிங்கிற கண்ட்ரோல் கீழே வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக வந்து மெனு ஸ்ட்ரிப்புன்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். எது மேலேனா அந்த ஃபார்ம் 1 மேலே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட எய்ம் பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்லேயே கூட பாருங்கள் ஃபைலு, எடிட்டு, வியூ, ப்ராஜெக்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி ஒரு மெனுவை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு எடிட்டர்ஸ் நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு எடிட்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், சின்ன அப்ளிகேஷனை. ஓகேங்களா, இப்போ இதுக்கு வந்து மெனு ஸ்ட்ரிப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் ஒரு கண்ட்ரோலை எடுத்து நான் ஃபார்ம் மேலே வச்சாச்சு. இப்போ பாருங்கள் நமக்கு அது எப்படி இருக்கணுன்றது நான் முடிவு பண்ண வேண்டியது தான். ஸோ இங்கே வந்து டைப் ஹியர்னு இருக்கா, அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஃபைல் மேக்ஸிமம் இதை டைப் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் லெட்டர் வந்து நம்ம கேப்ஸில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்லப்பா. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் F மட்டும் கேப்பில் வச்சுக்கோங்க. அந்த ஃபைலை கிளிக் பண்ணால் கீழே என்னென்ன மெனுஸ் க்ரியேட் ஆகணுன்னா இப்போ நம்ம புக்கில் சிலபஸ் படி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைலில் நியூ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கண்ட்ரோலில் கொடுத்துருக்கலாம். செகண்ட் ஒன்று வந்து சேவ், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக க்ளோஸ் அப்படின்னு சொல்லி 3 கொடுத்துருக்கேங்க. டைப் ஹியர்னு கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ கீழே எத்தனை மெனுஸ் வேணாலும் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிகிட்டே போகலாம். பட் போதும். பட் ஹரிசாண்டலாக பார்த்திங்கன்னா இன்னொரு டேப் இருக்குது பார்த்திங்கன்னா அது அடுத்த மெனு. இந்த மெனு என்னென்னு கொடுத்துருக்காங்க எடிட். ஓகேங்களா, எடிட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு கீழே கட், காப்பி, பேஸ்ட். ஓகேங்களா, கட், காப்பி, பேஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட். ஓகேங்களா, இது மட்டும் இருக்கு. இப்போ பாருங்கள் நம்ம மெனு இந்த ஃபைலை கிளிக் பண்ணால் அதுக்கு கீழே வந்து நியூ, சேவ், க்ளோஸ்னு ஒரு ஓப்பன் ஆகும். எடிட்டை கிளிக் பண்ணி பாருங்கள் கட், காப்பி, பேஸ்ட் ஓப்பன் ஆகும். ஓகே, எக்ஸிட் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், அது க்ளோஸில் கிளியர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, க்ளோஸே கொடுத்துக்கலாம் சும்மா ஏதாவது. ஓகேங்களா, இந்த மாதிரி மெனு வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏரியா வேணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் இருக்குது பாருங்கள். ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் வேறு, ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் வேறு. ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணி இங்கே வச்சுறேன். அதோட சைஸ் கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரி பெருசாக இருக்கணும்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரைட். கீழே பாருங்கள் ஒரு லேபிள் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன் நான். ஓகேங்களா, இப்போ கீழே வந்து ஒரு லேபிள் ஒன்று எடுத்து நான் வச்சிட்றேன். அதோட பேர் வந்து நான் மாற்றுறேன் சேவ் ஆஸ். ஓகேங்களா, சேவ் ஆஸ்ன்னு கொடுத்து என்டர் அடிச்சேன்னா அதோட நேம் மாறிக்குச்சு. அதே மாதிரி அதோட முன்னாடி
ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன பண்ண போகிறீங்கிறத இங்கே ஃபைல் நேம் கொடுத்து பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அடுத்து ஒரு பட்டன். ஓகே, பட்டன் முன்னாடி சேவ் அப்படின்னு டைப் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா, நம்மளோட எடிட்டிங் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஒரு ஃபார்ம் வந்துருச்சு. அந்த ஃபார்மில் மெனு ஸ்ட்ரிப்புங்கிற ஒரு கண்ட்ரோல் எடுத்து வச்சேன். அதுக்குள்ளே டைப்பிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ, சேவ், க்ளோஸ், எடிட்டில் வந்து கட், காப்பி, பேஸ்ட், எக்ஸிட்டில் வந்து க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாச்சு. ஒரு ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து வச்சாச்சு. சேவ் ஆஸ்னு லேபிள் ஒன்றும், டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு பட்டன் எடுத்து வச்சாச்சு. ஓகேங்களா, இப்போது நம்ம கோடிங் டைப் பண்ணுறதுக்கான டைம். டிசைன் முடிஞ்சிச்சு, கோடிங் டைப் பண்ண போகிறோமா. இந்த ஃபார்ம் 1 அப்படிங்கிறதுக்கு மேலே அந்த விண்டோ டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணதுமே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், ஹெட்டர் ஃபைல்ஸ் எல்லாமே அதுவே க்ரியேட் ஆகிருக்கும். கிளாஸஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சாச்சு. இந்த லோடு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, லோடுன்னு இங்கே தான் வந்து நம்ம லோடுக்கான கோடிங் டைப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபைலுக்கு நியூ அப்படின்னு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு இங்கே ஒரு கோடிங் டைப் பண்ணணும். இங்கே பாருங்க, மேலேயே வந்து இந்த கோடிங்கும் இந்த பக்கம் டிசைனும் இருக்கும். டேபு இப்படி மாற்றி மாற்றி கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ சேவுக்கு என்ன கோடிங் டைப் பண்ணணும், எடிட்டுக்கு என்ன, காப்பிக்கு என்ன, எல்லாமே வந்து நம்ம கோடிங் டைப் பண்ணணும். ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒன்றும் நீங்கள் டைப் பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இருக்காது, வாட்ச் பண்ணுறதுக்கு வீடியோவும் பெருசாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் என்னென்ன இதுக்கு டைப் பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா, ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிற ப்ரோக்ராம். எல்லா கோடிங் டைப் பண்ணிட்டேன் பாருங்கள். லாஸ்ட்டில் என்ன பண்ணுவோம்ப்பா, ரன் பண்ணுறதுக்காக இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். டெக்ஸ்ட் பாக்ஸ், ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி வெல்கம் டு .NET ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் நான் டைப் பண்ணிட்டேன். இதை செலக்ட் பண்ணிட்டு எடிட்டில் போய் காப்பி பண்ணிவிட்டேன். 2-3 இடத்துல வச்சுட்டு நான் எடிட்டில் போய் பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள், பேஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இங்கே டைப் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டைப் பண்ணுறது அதுக்கான ஏரியா வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகேங்களா, நம்ம வேர்டில் இருக்கிற மாதிரி. லாஸ்ட்டில் டைப் பண்ணி முடிச்சது என்ன பண்ண போகிறோம், சேவ் பண்ணுவோம். சேவ்னு பட்டனை கிளிக் பண்ணது இங்கே பார்த்தீங்களா, அந்த லேபிளும் வந்துச்சு, பட்டன் வந்துச்சு. இங்கே வந்து அதை ஃபைல் நேம் EX1 இல்லை ஏதாவது உங்களுக்கு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் கொடுத்தோம்னா ரன் ஆகிக்கும். ஓகேங்களா, எங்கேயாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணிக்கலாம், லொக்கேஷன் காட்டும். இவ்வளோ தான்ப்பா. இது வந்து உங்களுக்கு 4th எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, தேங்க்யூ.